ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தானின் விருப்பங்கள் நிறைவேற ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவை மீண்டும் கொண்டுவர உலகின் எந்த ஒரு சக்தியாலும் முடியாது என்றும் அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு முதல் கட்ட தேர்தல் முடிந்துள்ள நிலையில் அடுத்த கட்ட தேர்தலுக்கான பரப்புரைகளில் பிரதமர் மோடி ஈடுபட்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாக கத்ராவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, ஜம்மு காஷ்மீரில் பல ஆண்டுகளாக ஆறாத காயங்களை அளித்த காங்கிரஸ், தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் மக்கள் ஜனநாயக கட்சி போன்றவற்றுக்கு அரசியல் அஸ்தமனத்தை தங்கள் வாக்குகள் மூலம் மக்கள் அளிக்க வேண்டும் என்றார். இந்த கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகளை பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கொண்டாடுவதாகவும், பாகிஸ்தானின் விருப்பங்களை ஜம்மு காஷ்மீரில் நிறைவேற்ற ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று பிரதமர் தெரிவித்தார். कि ये यहां आर्टिकल 370 को वापस लौटाएंगे, यानी ये खून खराबे के उस पुराने दौर को फिर लौटाना चाहते हैं. पाकिस्तान में कांग्रेस नेशनल कॉन्फ्रेंस के अलायंस की बल्ले बल्ले हो रही है. पाकिस्तान में इनके मैनिफेस्टो, इनके घोषणा पत्र से पाकिस्तान बहुत खुश नजर आ रहा है. நக்சல் மனநிலையோடு இந்து கடவுள்களை காங்கிரஸ் தலைமை அவமதிப்பதாகவும், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டாமா என்றும் பிரதமர் கேள்வி எழுப்பினார். முன்னதாக ஸ்ரீநகரில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட பிரதமர், பயங்கரவாதிகளின் சதி திட்டங்களை முறியடித்து தேர்தலை நடத்தி வருவதாகவும், காஷ்மீரில் ஜனநாயகம் தற்போது வலுவடைந்து வருவதாகவும் தெரிவித்தார். 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மக்களிடையே கல்வி அறிவு வளர்ச்சி அடைந்துள்ளது. முதன்முறையாக ஜம்மு காஷ்மீர் மக்கள் அச்சமின்றி தேர்தலில் வாக்களித்துள்ளதாகவும் அவர் கூறினார். 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் ஜம்மு காஷ்மீரில் 18ஆம் தேதி முதல் கட்ட தேர்தல் முடிந்துள்ள நிலையில் வரும் 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் அடுத்த கட்ட வாக்குப்பதிவுகள் நடைபெற உள்ளன. ஜம்மு காஷ்மீரில் கடந்த 10 ஆண்டுகளில் நடந்த தேர்தல்களை காணும்போது மக்களவை தேர்தல்களை காட்டிலும் மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் அதிக வாக்குகளே பதிவாகி வருவதை காண முடிகிறது. 2014 நடந்த மக்களவை தேர்தலில் 49.72% வாக்குகள் பதிவாகின. அந்த ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் 65.52% வாக்குகளும், 2019 மக்களவை தேர்தலில் 44.97% வாக்குகளும், 2024 மக்களவை தேர்தலில் 58.58% வாக்குகள் பதிவாகியுள்ளன. 24 தொகுதிகளில் கடந்த 18ஆம் தேதி நடந்த முதல்கட்ட தேர்தலில் சுமார் 59% வாக்குகள் பதிவாகின.